கோகிலா தங்கசுவாமியின் சிறந்த ஆசிரியராக என்ற நூலின் தொடர்ச்சி இயல் 6 நிறைவு பகுதி கற்பிக்கும் ஆற்றல் பெருகிட. நீங்கள் நடத்தும் அனைத்து பாடங்களிலும் ஆழமான அறிவோடும் அப்பாடத்துறையில் நிகழ்ந்துள்ள அண்மை கால வளர்ச்சியினையும் அறிந்தவராக திகழ முயற்சி செய்யுங்கள். உங்கள் பாடத்துறையில் வெளிவந்துள்ள சிறந்த நூல்களை வாங்கி படியுங்கள். நல்ல புத்தகங்கள் உங்கள் சட்டை பையிலுள்ள நந்தவனம் போன்றவை என்பதை மறவாதீர்கள். நாள்தோறும் காலையில் நல்ல செய்தித்தாளினை படித்து பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். செய்தித்தாள்களில் வெளிவரும் பாடம் தொடர்பான புது செய்திகளை வெட்டி தொகுத்து சேகரித்து வையுங்கள். மேடை பேச்சு, பட்டிமன்ற பேச்சு, கதை, கவிதை எழுதுதல், பாடுதல், படம் வரைதல், விளையாட்டு போன்ற ஏதாவது ஒன்றில் உங்களின் தனித்திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆங்கில மொழி அறிவை பெருக்குவதற்கு நாள்தோறும் வானொலி, தொலைக்காட்சி இவற்றில் செய்திகளை கேளுங்கள். ஒவ்வொரு இரவிலும் உங்களின் கற்பித்தல் முறைகளை நீங்களே தனியே அமர்ந்து சுய விமர்சனம் செய்யுங்கள். கற்பித்தலில் பெரிய தவறுகள் இருந்தால் அவற்றை கைவிடுங்கள். ஒவ்வொரு நாள் இரவிலும் தூங்குவதற்கு முன் இன்று எவ்வாறு பாடம் நடத்தினேன், பாடம் நடத்தும் போது நான் செய்த தவறு என்ன, அத்தவற்றினை நாளைக்கு பாடம் நடத்தும் போது எவ்வாறு திருத்தி சிறப்பாக நடத்த வேண்டும் என உங்களை ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களின் கற்பித்தல் திறனை வளர்த்திட உதவும் பணிக்கால பயிற்சி எங்கு நடந்தாலும் அப்பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். உங்களின் கல்வி தகுதியினை மேம்படுத்தக்கூடிய உயர்கல்வியினை அஞ்சல் வழியாகவோ, பகுதி நேர படிப்பாகவோ, கோடை விடுமுறை கால படிப்பாகவோ பயிலுங்கள். நீங்கள் மாணவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள், எத்தகைய நல்லுணர்வை வளர்த்து கொண்டீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஆராய்ந்து பாருங்கள். மாணவர்கள் நல்ல நீதிபதிகள். உங்கள் பள்ளியில் அல்லது கல்லூரியில் மிகவும் திறமையாக பாடம் நடத்தும் ஆசிரியரின் வகுப்பை உற்று நோக்குங்கள். அந்த ஆசிரியரின் திறமைகளை பின்பற்றுங்கள். உங்கள் பாடத்துறையில் வல்லவராக கருதப்படும் ஆசிரியரிடம் சென்று உங்களின் கற்பித்தலை இன்னும் திறம்பட செய்வதற்கான உதவி, கருத்துரை, அறிவுரைகளை பெறுங்கள். திறமையற்ற ஆசிரியரிடம் போய் அறிவுரை கேட்டு நிற்காதீர்கள். காலம் முழுவதும் பிற ஆசிரியரையே நம்பி அறிவுரை கேட்டு கொண்டிருக்காதீர்கள். பிற ஆசிரிய நண்பர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். கற்பித்தலில் நீங்கள் சந்திக்கும் இடையூறுகள் குறித்து அவர்களுடன் கலந்து பேசுங்கள். எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் தனக்கு தெரிந்ததுதான் சரி என்ற பிடிவாத மனத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் உங்கள் கற்பித்தலின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை உங்கள் மாணவர்களை மதிப்பீடு செய்ய சொல்லுங்கள். ஆசிரியர்களை சரியாக எடை போடுவதற்கு மாணவர்கள்தாம் நல்ல நீதிபதிகள் என்பதை அறிந்திடுங்கள். ஆசிரியர்களை சரியாக எடை போடுவதற்கு மாணவர்கள்தாம் நல்ல நீதிபதிகள் என்பதை அறிந்திடுங்கள். கற்பித்தலில் உங்களுக்குள்ள பலமான பண்புகளை மேலும் உரமூட்டி வளர்த்திடுங்கள். பலவீனமானவற்றை அகற்றிட முயற்சி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய கற்பித்தல் பண்புகளும் திறன்களும் எவை என பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். அவற்றை சிறிது சிறிதாக வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களின் கற்பிக்கும் ஆற்றலையும் பாட அறிவையும் வளர்த்திட 6 மாதங்களுக்கு ஒரு முறை மிகவும் புதிய நூல் ஒன்றை கட்டாயம் வாங்கி படியுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சிறிய அளவில் நூலகம் ஒன்றை ஏற்படுத்துங்கள். நாட்டு நடப்புகளையும் துறை அறிவினையும் மேம்படுத்தும் தேசிய நாளிதழ்களை படியுங்கள். சின்ன சின்ன வகுப்பறை சிக்கல்களை தீர்க்க உதவும் செயல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாளில் குறைந்தது ஒரு தலைப்பில் சமுதாயத்திற்கு பயனுள்ள நூல் எழுதி வெளியிடுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆசிரியர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள். உங்கள் பகுதியில் சாதனைகள் செய்த ஆசிரியரை அழைத்து அவ்விழாவில் மரியாதை செய்து பாராட்டுங்கள். சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது அடுத்த மாநிலம், அயல் நாடுகளுக்கு கல்வி பயணம் மேற்கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கான கல்வி பயணம் செய்து கிணற்று தவளை பண்பாட்டை விட்டொழியுங்கள். சிறந்த ஆசிரியராக மட்டுமல்லாமல் உயர்வான தலைமை ஆசிரியராக, ஊர் போற்றும் கல்லூரி முதல்வராக, ஒப்பில்லாத பல்கலைக்கழக துணைவேந்தராக, உன்னதமான கல்வி அமைச்சராக உயர வேண்டும் என உள்ளத்தில் உறுதி பூணுங்கள். கடலில் விழ நேர்ந்தால் ஒரு கப்பலாக மாறுங்கள். பாலைவனத்தில் விழ நேர்ந்தால் பாலைவன சோலையாக மாறுங்கள். இருட்டில் விழ நேர்ந்தால் வெளிச்சமாக மாறுங்கள். மக்களிடையே விழ நேர்ந்தால் நல்ல தலைவராக மாறுங்கள். கடலில் விழ நேர்ந்தால் ஒரு கப்பலாக மாறுங்கள். பாலைவனத்தில் விழ நேர்ந்தால் பாலைவன சோலையாக மாறுங்கள். இருட்டில் விழ நேர்ந்தால் வெளிச்சமாக மாறுங்கள். மக்களிடையே விழ நேர்ந்தால் நல்ல தலைவராக மாறுங்கள். ஒரு மாணவரை போல்
அணைந்து போன அகல் விளக்கு அடுத்த விளக்கில் தீபமேற்றுமா? வள்ளல்தான் வழங்க முடியும், வறியவர் வாரி வழங்க முடியுமா? செத்தவர் இரத்த தானம் செய்ய முடியுமா? தூசி படிந்த வீணையில் தோடி ராகம் கேட்க முடியுமா? ஓடி வரும் நீரோடையில் தாகம் தீர்க்கலாம், தேங்கி போன குட்டையில் தாகம் தீர்க்க முடியுமா? சூரியனே சுருங்கி போனால் சூரியகாந்திகள் மலருமா? ஒரு நதியைப் போல், வற்றாத ஒரு நதியைப் போல் ஓடிக்கொண்டே இருங்கள். ஒரு நதியைப் போல், வற்றாத நதியைப் போல் ஓடிக்கொண்டே இருங்கள். மாணவரைப் போல் என்றும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். நாள்தோறும் வகுப்பிற்கு நுழையும் போது சிறந்த ஆசிரியராக மலர வேண்டும் என்ற துடிப்போடும் ஆர்வத்தோடும் காலடி எடுத்து வையுங்கள். நாள்தோறும் வகுப்பில் நுழையும் போது சிறந்த ஆசிரியராக மலர வேண்டும் என்ற துடிப்போடும் ஆர்வத்தோடும் காலடி எடுத்து வையுங்கள். நீங்கள் 4-5 ஆண்டுகளில் தமிழக அரசிடம் நல்லாசிரியர் விருதும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அதைவிட இளம் மாணவர்களின் இதய சிம்மாசனத்தில் சிறந்த ஆசிரியர் என்ற உயரிய இடத்தை பிடித்து விடுவீர்கள். வாழ்க்கை பயணம். கற்பித்தல் ஒரு சாதாரண ஆசிரியரால் செய்யப்படுவதில்லை, அது ஒரு கல்வி பக்தரால் செய்யப்படுகிறது. கல்வி ஒரு பக்தி கலந்த செயல் என்பதை அறிந்திடுங்கள். ஒரு வக்கீல் தவறு செய்தால் அவருடைய கட்சிக்காரர் 6 அடி உயரத்தில் தூக்கிலிடப்படுவார். ஒரு டாக்டர் தவறு செய்தால் அவருடைய நோயாளி 6 அடி ஆழத்தில் புதைக்கப்படுவார். ஆனால் ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் 6 அடி உயரத்தில் அறிவற்ற சமுதாயம் இப்புவியில் நடமாடும் என்பதை அறிந்திடுங்கள். அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தல்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். உங்களுக்கு இருக்கும் சமுதாய பொறுப்பை மறந்து விடாதீர்கள். மோசமான ஆசிரியர் பேசுவார், சாதாரண ஆசிரியர் விளக்குவார், நல்ல ஆசிரியர் செய்து காட்டுவார், உன்னதமான ஆசிரியர் உள்ளத்தில் ஒளி பாய்ச்சுவார், எழுச்சி ஊட்டுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மோசமான ஆசிரியர் பேசுவார், சாதாரண ஆசிரியர் விளக்குவார், நல்ல ஆசிரியர் செய்து காட்டுவார், உன்னதமான ஆசிரியர் உள்ளத்தில் ஒளி பாய்ச்சுவார், எழுச்சி ஊட்டுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசிரியர் ஏங்கினால் இந்த நாடும் ஏங்கும், ஆசிரியர் தேங்கினால் இந்த நாடும் தேங்கும், ஆசிரியர் தூங்கினால் இந்த நாடும் தூங்கும் என்பதை உணர்ந்திடுங்கள். ஆசிரியர் ஏங்கினால் இந்த நாடும் ஏங்கும், ஆசிரியர் தேங்கினால் இந்த நாடும் தேங்கும், ஆசிரியர் தூங்கினால் இந்த நாடும் தூங்கும் என்பதை உணர்ந்திடுங்கள். ஒப்பற்ற ஆசிரியராக திகழுங்கள். அறியாமை இருளை அகற்றி விழிப்புணர்வை ஊட்டுங்கள். உறங்கும் இதயங்களை உசுப்பி விடுங்கள். இருளில் நடக்கும் மக்களுக்கு வெளிச்ச விதைகளை நாளும் விதையுங்கள். மூங்கிலையும் புல்லாங்குழலாக மாற்றுங்கள். அருகம்புல்லையும் ஆலமரமாக்குங்கள். சிறு கம்பி மத்தாப்புகளையும் மின்னல் கீற்றுகளாக மாற்றுங்கள். விறகுகளையும் நல்லதொரு வீணையாக மாற்றுங்கள். பாடத்தை நேசியுங்கள், மாணவர்களை நேசியுங்கள், பணி செய்யும் நிறுவனத்தை நேசியுங்கள், நீங்கள் வாழும் இந்த சமுதாயத்தை நேசியுங்கள். இவற்றையெல்லாம் விட உங்களை நேசியுங்கள். ஆசிரியர் பணி ஒரு தொழில் அல்ல, அது ஒரு தியாகம், அது ஓர் அர்ப்பணிப்பு, அது ஒரு சுகமான வாழ்க்கை பயணம். ஆசிரியர் ஒரு கோயில், அவர் ஓர் ஆலயம், அவர் ஒரு பள்ளிவாசல். நீங்கள் அமருமிடம் ஒரு பள்ளி வாசலாக மலர்ந்திட வேண்டும். நீங்கள் நிற்கும் இடம் ஓர் ஆலயமாக மாறிட வேண்டும். நீங்கள் தூங்குமிடம் ஒரு கோயிலாக எழும்புதல் வேண்டும். நீங்கள் நடக்கும் இடமெல்லாம் புனித மண்ணாகவும் புண்ணிய பூமியாகவும் பூத்து குலுங்கிட வேண்டும். ஒரு நதியைப் போல் ஓடிக்கொண்டே இருங்கள். புதியனவற்றை நாள்தோறும் தேடிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய ஆசிரியராக பிறந்திடுங்கள். ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டே இருங்கள். புதியனவற்றை நாள்தோறும் தேடிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய ஆசிரியராக பிறந்திடுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நூலில் சந்திக்கலாம். அனைவரும் நல் ஆசிரியராக திகழ இனிய வாழ்த்துக்கள். ஓர் ஆசிரியரின் பேனா குனியும் போதெல்லாம் ஒரு தலைமுறை நிமிர்ந்து நிற்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். வகுப்பறை எனும் புனிதமான கோயிலுக்கு அறிவு விளக்கு ஏற்றச் செல்லும் ஆசிரியர்களான உங்களுக்கு பூமழையாய் மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.